Hi students, today we have seen chapter 16 electronic payment system. Electronic payment system na என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? Introduction to electronic payment system. Everyday people buy or sell goods and services for money. Money becomes a major medium of exchange. Later, some payment systems were developed out of need to facilitate the growth of commerce and economic development. The media used for transferring the value of money is very diverse, range from the use of simple payment instrument, example cash, to use some complex system, example cryptography. Physical money, cash is traditional and most widely used for payment instrument that consumer use the daily lives buy goods and services. இப்போ மணி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ். ஓகேவா? எதனா ஒன்று வாங்கணுனாலும் சரி, இல்லை எதனா ஒன்று ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அதுதான் வந்து இம்பார்ட்டண்டான திங்ஸாக இப்போ இருக்கிறதுல இருக்குது. ஓகேவா? As the volume of variety transactions expand, the volume of money expand. Using cash for each large transactions is neither feasible or nor partially possible. Security and transportation problems arise in cash where large amount of cash transactions are involved. Bank would be support some cashiers or offering other payment methods. The cashless society has been discussed a longer time. Definitions. Electronic payment system is a financial arrangement that consists of an intermediator to facilitate transfer of money suspected between a payer and the receiver. Sometimes it is also called as liquidations clearing systems or clearing services. It ensures the transfer of value from one subject to economic to the another subject and they play an important role modern monetary system. Modern payment systems may be physical or electronic or each has its own produced and protocols that guide the financial institutions with the payment machines and the legal system. Standardization has allowed some of these systems to grow globally. The terms of electronic payment refers to a payment made from one bank to another bank account using electronic method for going direct interventions of bank employee. ஓகேவா? இப்போ இருக்கிற பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாட்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? கூகுள் பே அண்ட் தென் வந்து கூகுள் பே இருக்குது. அப்புறம் கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டில் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மெத்தட் வந்து என்னாச்சு அப்படின்னா மாறிடுச்சு. ஓகேவா? மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட். இதில் 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ electronic payment method. Next one is macro electronic payment method. Micro electronic payment system, it is an online payment system. இது வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இது அலோவ் எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பேமெண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட்டு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுலேயும் வந்து சர்வீஸ் சார்ஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 50,000க்கு மேலே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் அப்படின்னா ஒரு 25 ருபீஸ் சம்திங்கே இன்னும் வந்து அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிப்பாங்க. சரியா? இதுதான் வந்து மேக்ரோ சிஸ்டம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா இதில் வந்து ஹையர் வேல்யூ, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ, ஒரு லேக்ஸ் கணக்கில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? அதாவது கார்ட் பேஸ்ட் சிஸ்டமில். ஓகேவா? கார்ட் பேஸ்டு சிஸ்டம், எலக்ட்ரானிக் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் தென் எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம், மொபைல்
பேடிஎம் சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் சிஸ்டம். இது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். கார்ட் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம். கார்டுனால் என்னென்ன கார்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக 3 கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து டெபிட் கார்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோர் வேல்யூ கார்டு. அதாவது கிரெடிட் கார்டு அப்படின்னா பேமெண்ட் லேட்டர், நம்ம வந்து பேங்க்லேயே வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவாங்க, இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரியா? டெபிட் கார்டுனால் என்ன அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணிடணும். ஓகேவா? அதுதான் வந்து டெபிட் கார்டு அப்படின்றது. இப்போ ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்லலாம் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி சொல்கிறீங்க இல்லையா, அதாவது டெலிவரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா கேஷ் பே பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டோர் வேல்யூ பேஸ்டு கார்ட் சிஸ்டம். ஸ்டோர்ட் வேல்யூ கார்ட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்ன, பிஃபோர் ஓகேவா, முன்னாடியே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கேஷ் ஆன் டெலிவரிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சம்திங் ஒரு அமௌண்ட்டு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க. ஓகே, இப்போது கிரெடிட் கார்டுனா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து எப்போ மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1887 வந்து இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எட்வர்ட் பெர்ன்லி அப்படின்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல 1920 வந்து இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும் இந்த கார்டு வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, இதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பாருங்கள். மோஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் அக்செப்டட் வேர்ல்டு வைல்டு. ஓகேவா? கிரெடிட் கார்டு வந்து மோஸ்ட்லி வந்து வேர்ல்டு வைல்டுடைய அக்செப்டட் தான். இட் இஸ் நாட் நெசசரி பே எ ஃபிசிக்கல் மணி அட் எனி டைம் இந்த பர்ச்சேசஸ். எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கலாக, அதாவது நம்ம வந்து காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, டிபெண்டிங் ஆன் த கார்டு. ஓகேவா? கார்டை பொறுத்து. நெக்ஸ்ட் அலோவ் த பர்ச்சேஸ் ஓவர் த இன்டர்நெட் இன் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? இன்டர்நெட் மூலமா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். Some issuer allow round up the purchase price and pay the different cashless transaction easy. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம கார்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேவா? டெபிட் கார்டுனா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டை தான் வந்து டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இஸ் டெடிகேட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த கார்டு ஹோல்டர் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? இதை வந்து ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு நீங்கள் கார்டை ஸ்வாப் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து டெபிட் கார்டோடைய ப்ராசஸ். ஓகேவா? இஎஃப்டிபிஓஎஸ். ஓகேவா? அண்ட் தென் ஆல்சோ நோன் அஸ் டெபிட் கார்டு பின் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போட்டுவிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் டெபிட் கார்டு அப்படின்வாங்க. ஓகேவா? எலக்ட்ரானிக் பர்ச்சேஸ் கார்டு. சரியா? இந்த ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு அப்படின்றது கிஃப்ட் கார்டு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் வந்து இந்த ரிலையன்ஸு அந்த மாதிரி வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூப்பன் கார்டு மாதிரி தருவாங்க. சரியா? இப்போ 3000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் 1500 வந்து நீங்கள் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து இது ஆட் ஆகினே இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் வந்து ஸ்டோர் வேல்யூ கார்டு அப்படின்றது. ஸ்மார்ட் கார்டுனா இப்போ நியூ மாடர்ன் வெர்ஷனில் நம்ம ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. ஓகேவா? அந்த சிப்பில் தான் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மொத்தமும் இருக்கும். இந்த ஸ்மார்ட் கார்டெலாம் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எதனா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அப்படின்னா ஒரு கிளாத் சென்டரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா இசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கூகுள் பே மூலிமா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து ஒரு அட்வான்டேஜஸ் தான். சரியா? இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துன்னு இருப்போம், பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கூகுள் பேவோ இல்லை எதுனா பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சர்ன் பேங்க்கில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ்னால் அப்படின்னா
மல்டிபிள் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எல்லா அக்கௌண்ட்லேயும் ஒரு எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சுட்ருப்பீங்க. ஓகேவா? அப்போ அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸிங் இன்டர்நெட் டெக்னாலஜியில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பேயர் இன்ஸ்ட்ரக்டட் த பேங்க் டு டெபிட்டட் ஃபார் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட்டு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சர்ன் பேங்க்கில் மட்டும்தான் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து அப்ளிகபிளாக வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. எந்த பேங்க்கில் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? எந்த பேங்க்லேருந்து எந்த பேங்க் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து எலக்ட்ரானிக் கிளியர் சர்வீசஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஓவர் அதான் ஆன்லைன் நெட்ஒர்க்கில் ஒரு மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. The amount sent the sender bank is credited receiver bank of the branch on the same day. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து சென்ட் பண்ணுறாங்களோ அதோடைய பிரான்ச்சில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த சேம் டேலே வந்து அதில் போய் சென்ட் ஆகிடும். பேங்க் மே சார்ஜஸ் கமிஷன் யூஸிங் த சர்வீசஸ். பேங்க்காரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னா என்ன? ஆர்டிஜிஎஸ் அதான் வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ் பேமெண்ட் இனிஷியேட்டட் பை த ஆர்டிசிஎஸ் பேமெண்ட். அதாவது ஒரு லார்ஜ் வேல்யூ ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? கிராஸ் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்து ரிட்டையர் ஆகுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிபி தருவாங்க இல்லையா? அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படி இருக்கும். ஓகேவா? அந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங். மொபைல் பேங்கிங்னா என்ன, இன்டர்நெட் பேங்கிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்ரெடி unsuppressed the place of digital camera voice recorder. As soon it will be develop virtual appropriate applications for the mobile sessions. It is established with a bank website. ஓகேவா? பேங்க்கில் இருக்கிறவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இப்போ அது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரியா? இன்டர்நெட் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சில பேங்க்கில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் டிரான்சாக்ஷன்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் பேங்கிங் அப்படின்வாங்க. ஆன்லைன் பேங்கிங் டிரான்சாக்ஷன், விர்ச்சுவல் பேங்கிங். இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொபைல் பேங்கிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அன்ஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது அன்ஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது யூபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் டெவலப்டு பை நேஷ்னல் கார்பரேஷன்ஸ் ஆஃப் NCPI. ஓகேவா? அதாவது இது வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் தான் இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ணாங்க. இது வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் த்ரூ த மொபைல். ஓகேவா? 2 பேங்க்கோடைய அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலில் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூபிஐ நம்பர்னு ஒன்று இருக்கும். சரியா? அந்த யூபிஐ நம்பர் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூபிஐ. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இமிடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு. சரியா? கேன் யூஸ் சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். கிளிக் ஆத்தென்டிகேஷன்ஸ் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட். ஓகேவா? அதாவது அந்த நேமில் உள்ளவங்க தான் என்ன பண்ண முடியும், அதாவது அந்த பேங்க் நம்பர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதாவது ஒய்ஃபை கனெக்ஷனில் அது பண்ண முடியாது. அவங்களுடைய மொபைல் டேட்டா கனெக்ஷனில் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஓகேவா? வித்தின் ஐஎஃப்சி கோடோட. நெக்ஸ்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி, COD அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? டிஸ்கிரைப் த மோட் பேமெண்ட் வித் த பேமெண்ட் மேட் ஆஃப் ரெசிப்ட் குட்ஸ் ரேதர் இன் அட்வான்ஸ்டு. நம்ம கையில் ஆர்டர் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெலிவர் பண்ணுவோம். சரியா? COD is often used as additional payment option in e-commerce. It offers the recipients the advantages of paying only with commodity is handover that the likely
Similarly, traditional system, if it is goods are not paid, return to the retailer. ஓகேவா? இப்போ இதிலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேமெண்ட், அதாவது கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை நம்ம டெலிவரி வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் this lesson is this is the lesson for electronic payment system. ஓகேவா? Thank you students.